அன்பு நெஞ்சங்களுக்கு மதிய வணக்கம். ஆமாங்க, இன்றைக்கி நம்மளது லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி லீவ் போட்டாச்சு. லீவ் போட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் காய்கள்லாம் இல்லை. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா 2 பேரும் லீவில் இருந்ததுனால நம்மளுக்கு மார்னிங் கொஞ்சம் டைம் கிடச்சிது கோலம் போடுறதுக்காகட்டும், உழவர் சந்தை போகிறதுக்கு, இதுக்கெல்லாம். இன்றைக்கி பாப்பா லீவ் போட்டதுனால காலையில் கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருந்தது. அதோடு ஒன்றா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிட்டு ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தாராபுரம் டு உடுமலை அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் இவர் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வருவார். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, நாங்கள் போய் வெஜிடபிள்ஸ் அங்கே வாங்கினோம். சரி, நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்கும் இல்லை அப்படிங்கிறதுனால சரி, அந்த காய்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. காலையில் கண்ணுக்கே பார்க்குறக்கு ரொம்ப பசையேன்னு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான காயாக இருந்தது. சரி, உங்களுக்கு எப்படி ஒரு குட்டி விலாக் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மினி விலாகாக அதையவே வீடியோவாகவும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெண்டைக்காய் நல்லா இருந்தது. அது கூடவே பார்த்திங்கன்னா கோவக்காய் வாங்கிட்டேன். கோவக்காய் வந்து இடையில சமீபமாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் என்னோடய பெரிய பொண்ணுக்கு அதோடய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால செஞ்சு கொடுப்பேன். அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் செய்கிற மாதிரியே கோவக்காயும் நல்லா கழுவிட்டு தொடச்சி ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வெறும் ஆயிலில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கி எடுத்தோம்னா அருமையான கோவக்காய் ஃப்ரை கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். அது கூடவே பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு நல்லா இருந்தது. அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கடையில் கூட கொஞ்சம் மளிகை ஜாமானம், அந்த வடகம், வத்தல் அது மாதிரி எல்லாமும் வச்சுருக்காங்க. அப்புறம் காலையில் நேரம் போனால் நம்மளுக்கு இட்லி மாவு ஏதாவது வேணும்னாலும், சந்தகை அது மாதிரி வேணும்னாலும் வாங்கிட்டு வருவோம். இடையில கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்கா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்ததுனால வீட்டில் சரியாக மாவாட்டி எல்லாம் வைக்க முடியாமல் அவசரத்துக்கு இவங்க கடையில் போய் வாங்கிட்டு வந்து, அவர் எப்போ பாரு எங்கள் வீட்டில் அவர் காய் வாங்க போனாலே அண்ணா இன்றைக்கி மாவு வாங்கலையா அப்படின்னு கேட்பாராம்மா. அதுதான் இன்றைக்கி போய் ஒரு பிடிச்சி விட்டுட்டு வந்துட்டேன். என்னப்பா நான் மாவாட்ட மாட்டேன்னு நினச்சியா? நான்லாம் மாவாட்டி வச்சுக்குவேன், ஏதோ முடியலைங்கிறக்காக தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வாங்கினாருங்கிறக்காக எப்போ வந்தாலும் கிண்டல் பண்ணுறியாம்மா அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு. சொல்லப்போனால் இந்த கடைக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் ஏதாவது அவசரமாக வேணும்னாலும் இங்கே தான் போய் வாங்கிட்டு வருவார். எப்போவுமே ரெகுலராகலாம் உழவர் சந்தைக்கு போக முடியாது. அந்த காலையில் நேரம் போய் காய் வாங்குறது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து அங்கே காய் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து பேசிவிட்டு, அந்த தம்பி கூடயும் பேசிவிட்டு, இதுதான் அந்த கடை மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. பரவாயில்ல, காய்க ரொம்ப நல்லாவே இருந்தது. வாங்கிட்டு அழகாக கிளம்பி வீட்டுக்கு எப்பவும் போல் ரொட்டீன் பார்க்க வந்தாச்சு.